தேவன் நம்மிலே ஒன்றை செய்ய விரும்புகிறார். அவர் ஏதாவது நமது மூலமாக இந்த உலகத்திலே ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும் என்று அவர் விரும்பும் பட்சத்திலே நமது பலவீனத்தையே அவர் சீர் செய்து நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற குறைவுகளை நிவர்த்தி செய்து அதன் மூலம் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஒரு மாபெரும் அற்புதத்தை செய்யவும் அவர் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்திலே நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்திலே இப்படியாக இருக்கிறது. ஒரு மனோவா என்பவன் அவனுடைய வாழ்க்கையிலே குழந்தை இல்லாமல் இருந்ததாகவும் அவனுடைய மனைவி மலடி என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரீயினிடத்திற்கு ஒரு வார்த்தை கிடைக்கிறது, ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அந்த தரிசனத்திலே நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அப்படி என்று ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஒரு அசரீரி சத்தம், இதயத்திலே சொல்லப்படுகிற ஒரு சத்தம், ஒரு தெய்வீக சத்தம். எவர்கள் குறைவு உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்யவும் அவர்கள் மூலமாக ஒரு சந்ததியை மீண்டும் உருவாக்கவும் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் அவர் விதமாக ஒரு நம்மை தெரிந்து கொள்கிறார், தேவ ஜனங்களை தெரிந்து கொள்கிறார். அப்பொழுது சில உத்தரவுகள் கொடுக்கப்படுகிறது. அந்த ஸ்திரீக்கு என்ன உத்தரவு கொடுக்கப்படுகிறது? நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதே, தீட்டானது ஒன்றும் பூசியாதே, இவைகளுக்கு நீ எச்சரிக்கையாக இரு. தேவன் நமது பலவீனங்களிலே தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு, பலவீனங்களிலே நமது குறைவுகளிலே அவர் தன்னுடைய நிறைவை காண்பிக்கும்படிக்கு நமக்கு யோசனைகள் சொல்கிறார். நான் உன்னிடத்திலே உன் மூலமாக ஒரு அற்புதத்தை நடப்பிக்க இருக்கிறேன். இவ்வளவு நாளும் நீ சிறுமைப்பட்டது போதும், இப்பொழுது உனக்கு மகிமை, உன் வாழ்வின் மூலமாக ஒரு மகிமை வெளிப்பட போகிறது. எனவே நீ இப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் உத்தரவு கொடுக்கிறார் அந்த தூதனானவன். அருமையானவர்களே, உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் இப்படி அற்புதங்களை செய்ய விரும்பி திருச்சபை வழியாக, திரு வசனங்கள் வழியாக, நண்பர்கள் வழியாக நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறார். அவைகளிலே நாம் நம்பி அந்த வார்த்தைகளை ஏற்று அதை கை கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பட்சத்திலே இன்று கூட உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த மாபெரும் அற்புதம் நடக்க இருக்கிறது. ஆயத்தமா இருக்கிறீர்களா? தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.